வணக்கம் பிள்ளைகள். நாங்க நாங்க இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற இந்த வகுப்பு என்னன்னு சொன்னா, அறிமுகப்பு என்னன்னு சொன்னா, பேராதனை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மாணி பட்ட படிப்புக்கு இந்த வருடம் பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்கள் மிக இலகுவான முறையிலும் வேகமான முறையிலும் உங்களுடைய அந்த தமிழ் பாடத்தினுடைய முழு அழகையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிமுக வகுப்பாக இது அமைந்திருக்கிறது. நாங்க ஏறத்தாழ ஒரு வருடத்துக்கு மேலாக எங்களுடைய வகுப்புகளை நாங்கள் நடத்திட்டு வரோம். ஒரு வருடம், ஒரு 8 மாதம் 9 மாதம் நினைக்கிறேன். 9 மாதத்துக்கு மேல நாங்க எங்களுடைய வகுப்புகளை நடத்திட்டு வந்திருக்கிறோம். அதுல பகுதி ஒன்று, குழு ஒன்றுக்கான வகுப்புகள் இந்த வாரம் எங்களுக்கு நிறைவடையுது. அதே மாதிரி குழு 2க்கான வகுப்புகள் எங்களுக்கு இன்னும் ஒரு 10 வகுப்புகள் தான் இருக்கிறது. குழு 2 வகுப்புகளும் முடிகிறது. அதே மாதிரி குழு 3 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த குழு 3னுடைய பரப்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னா, எங்களுக்கு 301, 302 ஆகிய 2 பகுதிகள் இருக்குது. அதுல நாங்க மிக வேகமாக நாங்க படிச்சுக்கொள்ள வேண்டிய அவசியப்பாடு இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்க முழு அழகையும் நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, ரிவிஷன் பண்ண போறோம். முழு பகுதியை நாங்க படிப்பிக்க போறோம். ஆக சாதாரண பகுதிகள் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலபஸை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ லெவல் சிலபஸை விட நீங்க ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஏ லெவல் சிலபஸ்ல படிச்சதை விட 2 மடங்கு அதிகம். அந்த அளவுக்கு எங்களுக்கு சிலபஸ் இருக்குது. கூடுதலான பகுதிகள், கூடுதலாக செய்யுள் பகுதிகள் இருக்குது. ஆக அனைத்தையும் நாங்க கவர் பண்ணி தருவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது 301ல செம்மொழி இலக்கியங்கள் சம்பந்தமான ஒரு அறிமுகம் இருக்கு. என்னென்ன பகுதிகள் நாங்க பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் முதலாவது. அதுல சங்க காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இலக்கியங்கள் பார்ப்போம். அகநானூற்றில் இருக்கக்கூடிய முதல் 10 பாடல்கள் பார்ப்போம். சாதாரண பாடல்கள் இல்ல, அகநானூற்று பாடல்கள். நாங்க முதல் வகுப்பு படிக்கிறப்பே கிட்டத்தட்ட ஒரு 6 வகுப்புகள் 7 வகுப்புகள் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வகுப்புகள் பார்த்திருந்தா 30 தொடக்க 36 வரிகளுடைய மிகப்பெரிய பெரிய பாடல்கள் அதுல இருக்கும். ஆக அந்த பகுதி புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அதுல மருத நிலத்தினுடைய வேலம்பத்து சம்பந்தப்பாடு பார்ப்போம். அடுத்து 18 6ஆம் பத்து ஆடுகோட்பாட்டு சேரநாதனுடைய அந்த பாடல்கள் பத்தி பார்ப்போம். இது சங்க காலத்துல படிக்கக்கூடிய பகுதிகள். இந்த 5 செய்யுள்கள் படிக்க இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, சங்கமறிவிய காலத்துல இருக்கக்கூடிய சில இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒலிபியல் இல்ல குடிமை, மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை. உங்களுக்கு இந்த முறை செமினார்ல பாத்தீங்கன்னா ஒலிபியல் சம்பந்தமா கூடுதலாக வினாக்கள் எழுப்பப்படும் என்று பேசியிருந்தாங்க. ஆக நாங்க ஒலிபியலை ஃபுல்லாவே படிப்போம். கூடுதலாக நாங்க படிப்போம். நாங்க இந்த வகுப்புல என்னென்ன பகுதிகள் செமினார்ல பேசப்பட்டுச்சோ, செமினார்ல பேசப்பட்ட சில விஷயங்கள் தான் எங்களுக்கு வந்து கூடுதலாக எக்ஸாம்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் நடந்தது தானே. ஆக நாங்க எக்ஸாமுக்கு என்ன வருதோ அந்த பகுதிகளை கூடுதலாகவும், ஏன்னா மெயின் வினாக்கள் தானே அதெல்லாம், கூடுதலாகவும், அதே மாதிரி ஏனைய பகுதிகளையும் நாங்க சுருக்கமாக மற்றும் வேகமாக நாங்க அதையும் படிச்சு கொண்டுதான் வருவோம். ஸோ அதுக்குன்ட்டு நாங்க ஒரு சிலபஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு பகுதிகள் இதை மட்டும் படிச்சுட்டு போறதுக்கு நாங்க ஒரு பிஏ ஒன்று செய்யறதுக்கான அர்த்தப்பாடுகள் இல்லை. ஏன்னா நாங்க பிஏ கிராஜுவேட் ஒன்று ஆகிறோம் என்று சொன்னா, ஏன்னா அதுக்கு தகுதியானவர்களாக நாங்க இருக்கணும். ஆக முழுமையாக நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றா இது கட்டாயமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தானே. ஆக இதை படிச்சாதான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வரும். இதுல என்ன விஷயங்கள் இருக்குதுங்கிற மாதிரி. ஆக நான் முழுமையாகவே படிப்பிச்சிருவேன். இதுவரைக்கும் நடந்த வகுப்புகள் எங்களுக்கு எப்படி நடந்துச்சோ அதுக்கு அதை விட கூடுதல். என்னடா இதுவரைக்கும் வாரத்துல ஒரு நாள் தான் எங்களுக்கு வகுப்புகள் நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2 நாட்கள் வாரத்துல நடக்கும். அதே நேரம் இதுவரைக்கும் நடந்த வகுப்புகள் எல்லாம் 1.5 மணித்தியாலங்கள் தான் நடந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்து 8 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் தயாராகி கொள்ளணும். அதை தாண்டியும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்ச்சுக்கு பிறகு, பிப்ரவரி 10க்கு பிறகு உங்களுக்கு 3-4 கிளாஸ் வந்து விழுகும் இதுல. ஸோ நான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வகுப்புகளுக்கு உள்ள 20-25 வகுப்புகளுக்கு உள்ளாக நாங்க என்ன செஞ்சிருவோம், இந்த சிலபஸை ஃபுல்லா முடிச்சு ஃபைனல் செமினாருக்குள்ளேயும் போயிடுவோம். சரியா? மேக்சிமம் நாங்க 20க்குள்ள பார்ப்போம். 20க்குள்ள நாங்க என்ன செய்ய பார்க்கணும்னா முடிக்கணும். ஏன்னா 301க்கு 10 கிளாஸும் 302க்கு 10 கிளாஸும் தான் நான் வந்து பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி 1-2 கிளாஸ் கூட போகலாம். 20 அல்லது 22 கிளாஸஸ் போகலாம். அதையும் நாங்க செஞ்சு கொள்ள முடியும். ஆக இந்த மாதத்துக்கு உள்ளாலேயே
நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வகுப்புகளை முடிச்சுக்க பார்ப்போம். பிப்ரவரி மாதத்துக்கு உள்ளால ஒரு 15 தொடக்கம் 12 வகுப்புகளுக்குள்ளால நாங்க முடிச்சிருப்போம் முழு பகுதியும் உங்களுக்கு. இப்ப என்னுடைய டியூட்டை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிலப்பதிகாரத்தை பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்தை திருக்குறள், அடுத்து திருக்குறள்ல ஒலிபியல், சிலப்பதிகாரத்தினுடைய காணல் வரி. இப்போ நாங்க குரூப் 1க்கு வந்து காணல் வரி தான் போய்கொண்டிருக்குது. குரூப் 1 குரூப் 2க்கு காணல் வரி போய்கொண்டிருக்குது. இன்னும் குரூப் 1 and 2க்கு வந்து நாலடியார் மட்டும்தான் மிகுதம் இருக்குது. ஏனைய பகுதிகள் அனைத்து முடிச்சிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 301ல இவ்வளவு பகுதிகள் தான் இருக்குது. ஆனால் பாக்குறதுக்கு இவ்வளவு பகுதியாக இருந்தாலும் ஒவ்வொரு டியூட்டும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டியூட். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டியூட்டையும் ஒன் பண்ணி காட்டுவேன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 302 அப்படிங்கிற பகுதியில தமிழ் மொழி வரலாறும் இலக்கண மரபும் 2 விஷயங்கள் படிப்போம். ஒன்று தமிழ் மொழியினுடைய வரலாறு மற்றும் இலக்கண மரபு அப்படிங்கிற 2 விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும், படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இதுல பாத்தீங்கன்னா இலக்கணத்தினுடைய அமைப்பு பற்றி நாங்க படிச்சிருப்போம். ஸோ 5 இலக்கண மரபு என்று சொல்றது. 5 இலக்கண மரபு மட்டும்தான் இன்னைக்கு குரூப் 2க்கு முடிக்கிறதுக்கு இருக்குது. 5 இலக்கண மரபு தவிர எல்லாமே குரூப் 1க்கு, மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கிளாஸ் தான் அவங்களுக்கு நடக்கும். அடுத்து தமிழ் வரலாறு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பங்காற்றியோர், மொழி வரலாறு, இதெல்லாம் நீங்க கூடுதலாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. செமினார்ல இதை பத்தி பேசியிருந்தாங்க. ஏன்னா தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பங்காற்றியோரும் தமிழ் மொழி வரலாற்றினுடைய மூலாதாரங்கள், ஏன்னா இலக்கியம், இலக்கண நூல், அகராதி, புறநாட்டு குறிப்புகள், சாசனங்கள் சம்பந்தமா அவங்களுக்கு செமினார்ல கேட்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் இலக்கண நூல்களுடைய பாரம்பரியம், கூடுதலாக அகத்தியம் அல்ல தொல்காப்பியம், நன்னூல், வீரசோழியம், இதை நாங்க கூடுதலாக பார்ப்போம். 5 இலக்கண மரபுல என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இலக்கண சுருக்கம், ஆறுமுக நாவலனுடைய இலக்கண சுருக்கமும் நாங்க கொஞ்சம் பார்ப்போம். பட் மெயின் பண்ணி உங்களுக்கு கேட்கறது தொல்காப்பியம், நன்னூல், வீரசோழியம் ஆகியதுல வந்து 5 இலக்கண மரபு எவ்வாறு பேணப்பட்டிருக்கிறது, அதை தழுவியதாக இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலனுடைய இலக்கண சுருக்கம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பத்தி நாங்க கூடுதலாக அதுல பார்ப்போம். இன்னும் இந்த பகுதிகள் மட்டும்தான், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்குது எங்களுக்கு முடிக்கிறது. அடுத்து மொழி குடும்பம் சம்பந்தமா, மொழி குடும்பத்தில் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம், அடுத்து இலக்கண விமர்சனம், மரபு, ஒளி மாற்றம், உருவவியல், தொடரியல் மாற்றம், சொல்லகராதி மாற்றங்கள் படிக்கணும். எழுத்து சீர்திருத்தம் சம்பந்தமா, அடுத்து மொழி தொடர்பு மற்றும் மொழியில் கடன், நவீனமயமாக்கல் ஆகிய பகுதிகள் வந்து நாங்க 302ல படிப்போம். ஆக இதுவும் சாதாரணம் இல்ல. ஒவ்வொரு டியூட்டும் கிட்டத்தட்ட 30 பக்கங்களுக்கு மேல எங்களுக்கு இருக்கும். 20-30க்கு இடையில எங்களுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு டியூட்டும் அமைஞ்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எங்களுடைய டியூட்டை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஷேர் பண்றேன். கொஞ்சம் பாருங்க எவ்வளவு டியூட் நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு டியூட்டோடைய தரம் எப்படி இருக்கிறது, உங்களுக்கான நோட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே என்னுடைய டியூட்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கா பிள்ளைல யாருக்காவது டியூட்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறவங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஷேர் பண்ண தேவையில்லை. பார்த்துருக்கீங்களா யாராவது இந்த டியூட்ஸ் நோட்ஸ் பார்த்துருப்பீங்க? ஏன்னா ஏனைய வகுப்புகள் இருக்க நோட்ஸுக்கும் என்னுடைய நோட்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். ஸோ இங்க பார்த்து கொள்ளுங்க. சங்ககாலம் என்றால் சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம், அகநானூறு, இப்ப அகநானூற்றினுடைய பாடல்கள், அதுக்கான வினாக்கள், அதுல என்னென்ன விடயங்கள் கேட்கப்படுது. அப்ப முதலாவது வண்டுபட ததைத்தங்கிற ஒரு பாடல். ஆக இந்த பாடலினுடைய விளக்கம், அதுக்கான பொருள், ஏன்னா அதுல என்ன அணிநயம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன கேள்வி கேட்பாங்க, அப்ப அதுல வரக்கூடிய வினாக்களுக்கான விடைகள், அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த டியூட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு மேல வரும். ஏன்னா அப்ப அதே மாதிரி 2வது பாடல், அப்ப ஒவ்வொரு பாடலுக்கும் பாடல் கொடுத்து அதுக்கான பாடல், இப்ப பாடல் மட்டும் படிக்கிறது எங்களுக்கு வந்து முக்கியம் இல்ல, பாடலினுடைய பின்னணி படிக்கணும். சரியா? இப்ப இதுல கேட்கிறது அகநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு சங்க காலத்தினுடைய பின்னணியை விளக்குங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அதனுடைய சிறப்புகளை விளக்குங்க. அப்ப பாடலினுடைய பொருள்கள் எங்களுக்கு முக்கியம் இல்ல, இதுல வர்ற வினாக்கள் எங்களுக்கு முக்கியம். என்னென்ன வினாக்கள் கேட்கப்படும், அகநானூர்ல இருந்து என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்படுது முழுவதுமாக, அது சம்பந்தமா நாங்க பேசுவோம் கூடுதலாக. அப்ப இது ஒரு டியூட், இது அகநானூறு மட்டும். சோ நான் உங்களுக்கு முழுமையா இருக்கக்கூடிய எல்லா டியூட்டையும் நான் ஷேர் பண்ணி காட்டுறேன், என்னென்ன டியூட் நாங்க வச்சிருக்கிறோம் என்று சொல்லி. ஓகே, இப்ப இது மெஷின்ல இருக்கக்கூடியது 301. இப்ப 301ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 சப்ஜெக்ட், இது இன்னும் வரும் 9 சப்ஜெக்ட் எங்களுக்கு வரும். சோ இதுல 2வது பகுதி இது சங்ககால அகநானூற்று பாடல்கள். பிடிஎஃப் ஷேர் ஆகுதா பிள்ளைகள்? பிடிஎஃப் காட்டுதா? கொஞ்சம் ஒரு ஆள் சொல்லுங்க. காட்டுதா? கொஞ்சம் பிடிஎஃப் காட்டுதா? ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, ஆக இப்ப இதுல பாத்தீங்கன்னா அகநானூற்று பாடல்கள்னா அகநானூற்று பாடல்களுடைய வரலாற்று பின்னணி என்ன, சங்க காலத்தினுடைய அறிமுகம் என்ன, அதுல அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு புகைப்படங்கள் எல்லாம் காட்டி உங்களுக்கான விடையும் கொடுத்திருக்கிறேன். இது 301க்கான பகுதிகள்.
ஸோ இதுல 301 மொத்தம் எங்களுக்கு இருக்குது. கடைசியா நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தினுடைய இதையும் பாருங்க. சிலப்பதிகாரத்துல காணல் வரி சம்பந்தமான டியூட் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட் நான் நினைக்கிறேன் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல வேற யாரும் இந்த அளவுக்கு கிளியரான நோட்ஸ் கொடுக்கல. அடுத்து 302 பகுதிகள் பாருங்க. அதுலயும் 8 பகுதிகள் இருக்குது. 7 தான் இருக்குது. கடைசி பகுதி மட்டும் செய்யணும். அப்ப ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான நோட்ஸ் தான். அப்ப தமிழ் மொழி வரலாறு பத்தி பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எல்லா நோட்ஸும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்ப கடைசியா நீங்க உங்களோட செமினார் பேப்பர்ல கொடுத்திருக்கதும் இதே நோட்ஸ் தான். விளங்குதா? நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் எப்பன்னு சொன்னா போன இயரே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நோட்ஸ் எல்லாம் நான் எப்ப செஞ்சேன்னா போன இயரே செஞ்சு முடிச்சிட்டேன். எங்கிருந்து நோட்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா மொழி வரலாற்றினுடைய மூலங்கள் இதே விடயங்கள் நீங்க அங்க படிச்சிருப்பீங்க. விளங்குதா? ஸோ இந்த அளவுக்கு கிளியரா வேற யார் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் என்றா எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இதனுடைய கட்டணம் பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பிள்ளைகள். மொத்தம் எங்களுக்கு 20 நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் முழு பகுதியை நாங்க முடிச்சு கொடுத்துருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு செமினாரும் இருக்கு. இதுக்கான ஃபைனல் செமினார் இருக்கும். இதுக்கான வினா விடைகள் பத்தி நாங்க பேசுவோம். கூடுதலான நேரங்கள் செலவழிச்சு எங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ டைம் டேபிள் மட்டும் நான் சொல்றேன். உண்டு புதன்கிழமை கட்டாய கிளாஸா இருக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமை ஒரு கிளாஸ் இருக்கும். ஏனைய டைம் டேபிள்ஸ் நான் சொல்றேன். கூடுதலாக 8 மணில இருந்து 10 மணி மட்டும் கிளாஸஸ் இருக்கும். 8 to 10 தான் கிளாஸ் இருக்கும். என்னென்ன நாட்கள் விழுகுதுங்கிறத மட்டும் பார்த்து, கிழமை நாட்கள் என்ன விழுகுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. புதன் ஷுவரான நாளா இருக்கு. இப்போதைக்கு டைம் டேபிள் இருக்குது. மற்றது நான் பார்த்துட்டு சொல்றேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? ஸோ இப்போ கேட்கலாம். இன்னொரு 10 நிமிடம் தான் டைம் இருக்கு. கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் இருக்குதா? கிளாஸ்ல ரெக்கார்டிங் தருவீங்களா? ரெக்கார்டிங் வந்து டியூட்டர்ல ரெக்கார்டிங் கொடுப்பீங்க தானே? டியூட்டரிஸ்ல யாரா பேசுங்க. டியூட்டர்ல இருக்கீங்களா? வந்து அவங்கள பர்சனலா ரெக்கார்டிங் போட்டுக்க சொல்லிருக்கோம் சார். இல்லாட்டி நம்ம ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவோம் சார். ஓகே, விளங்குதா? அப்ப ரெக்கார்டிங் நீங்க போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க எங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங்ஸ் நீங்க போடலன்னா நாங்க ரெக்கார்டிங்ஸ் அனுப்புவோம். ஓகே, வேற ஏதாவது? ஓகே, அப்ப நீங்க பேமெண்ட்டை வந்து ஓகே குட். பேமெண்ட்டை வந்து போட்டுட்டு எங்களோட ரிசிப்டை வந்து நீங்க டியூட்டருக்கு ஷேர் பண்ணி சொன்னா குரூப்ல எட் பண்ணி விடுவாங்க. ஸோ நாங்க இந்த வீக்ல அடுத்த வீக் ஃபர்ஸ்ட் வீக்லயே நாங்க வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பெரும்பாலும். ஸோ அதெல்லாம் டியூட்டோரியல்ஸ்ல உங்களுக்கான நோட்டீஸ் எல்லாம் குரூப்ல விழுகும் என்று நினைக்கிறேன். ஸோ பார்த்து கொண்டு ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள். அப்படி இல்லைன்னா நாங்கள் கிளாஸ் சென்ட் பண்ணி கொள்ளலாம். சார் 301 302 தனித்தனி கிளாஸ் வைப்பீங்க? ரெண்டு மிக்ஸ் பண்ணி? இல்ல ரெண்டுமே வேற வேற கிளாஸ். அப்ப இன்னைக்கு 301 படிக்கிறோம்டா, அன்னைக்கு ஃபுல்லா 301 தான் படிப்போம். 302 படிக்கிறோம்டா அது நாங்க வேற நாள் தான் படிப்போம். ஆக ரெண்டா போட்டு மிக்ஸ் பண்ணோம் என்று சொன்னா நாங்க குழம்பிடுவோம். பிள்ளைகள் குழம்பிடுவாங்க. அது நிறைய பெரிய பகுதி. அதனால முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா சார்? இன்னைக்கு என்ன படிப்பேன். நாங்க டைம் டேபிள் போட்டுருவோம். நாங்க முதல்ல நான் டைம் டேபிள் போட்டு தந்துடுறேன். என்னென்னைக்கு என்னென்ன வகுப்புகள் நடக்கும்ங்கிறதுக்கான டைம் டேபிள் உங்கள்கிட்ட வச்சிருப்பீங்க. ஸோ அதுல பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே சார். ஓகே, ஃபோன் நம்பர்லாம் அந்த பாருங்க கீழே கொடுத்துருக்குறாங்க. மெசேஜில் ஃபோன் நம்பர் இருக்குது. அதில் எடுத்துக்கொள்ளுங்க ஃபோன் நம்பர்ஸ். உங்களுக்கு டியூட்டில் இதுலேயும் இருக்குது. நீங்கள் இருக்குது நம்பர்ஸ். இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. அவங்க உங்களோட டியூட்டரில் எட் பண்ணி விடுவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகள்?